போருக்குள்ள நம்ம இறங்கணும்னா இது ஒரு நியூக்ளியர் வாரா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவன் கையில நியூக்ளியர் பாம்பு இருக்கு, என்கிட்ட பெரிய ராணுவம் இருக்கலாம், பெரிய டெக்னாலஜி இருக்கலாம். அவன் வீக்கா இருக்கான்னு போய் நான் அவனை சும்மா அடிக்க முடியாது. ஏன்னா அவன் கிட்ட நியூக்ளியர் பாம்பு இருக்கு. அப்ப பலமா இருக்கக்கூடிய நாட்டையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த நியூக்ளியர் பாம்ஸ் யூஸ் ஆகும். இப்ப இந்தியா பாகிஸ்தான் கேஸ்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தானை விட இந்தியா பல மடங்கு பெரிய கண்ட்ரி, பல மடங்கு பெரிய ராணுவமும் நம்ம கிட்ட, பெரிய டெக்னாலஜி எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. பட் இருந்தாலும் பாகிஸ்தான் இவ்வளவு பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பீரியட்ல நம்ம பாகிஸ்தானுக்கு உள்ள போயெல்லாம் அட்டாக் பண்ணவே இல்லை. இப்பதான் நம்ம பாகிஸ்தானுக்குள்ள போய் லைட்டா அட்டாக் பண்றோம். அதுக்கான காரணம் என்னன்னா, அவன் ஒரு நியூக்ளியர் பவர். அவன் சின்ன கண்ட்ரியா இருக்கலாம், வீக்கான கண்ட்ரியா இருக்கலாம், திவாலான கண்ட்ரியா இருக்கலாம். ஆனா நம்ம சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட முடியாது, ஏன்னா ஒரு நியூக்ளியர் பவர். ஸோ அந்த வகையில் மிடில் ஈஸ்ட்ல ஈரான் கையில் நியூக்ளியர் பாம்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணும். இன்ஃபேக்ட் அது அமைதியை கிரியேட் பண்ணும். எப்படி ரஷ்யா அமெரிக்கா கேஸ்ல ஒரு அமைதியை கிரியேட் பண்ணுச்சோ, கோல்டு வார்ல ஏன் ரெண்டு பேருமே ரொம்ப சென்சிபிளா பிளே பண்ணாங்க? ஏன்னா தெரியும், ஏதாவது தப்பா மூவ் பண்ணோம்னா அது நியூக்ளியர் வாரா மாறிடும் தெரியும்.